வந்துட்டேன். யாரு? அக்கா நான் பூமாரி வந்திருக்கேன். உட்காரு பூமாரி. வினோ இல்லையா அக்கா? இந்த வினோவை கூப்பிட்டு வரேன்டா இரு. வினோதினி, பூமாரி வந்திருக்கா பாரு. பூமாரி இருடி வரேன். எரும மாடி கூப்பிடுறதே காதுல விழுக்காதா? செவிட்டு நாய் ஆயிட்டியா? வரேன்டி இருடி, சீக்கிரமா வாடி. என்னடி கிளம்பாமலே வந்து நின்னுட்டு இருக்க? போவினோ, நேத்தே நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. நான் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே இருட்டிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்து வரதுன்னா இப்போ வந்தேன். மணியை பத்தியாடி, இப்போ 3 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கெல்லாம் கோமதியத்தை வீட்டுக்கு போகணும். ஞாபகம் இல்லையா உனக்கு? அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ எனக்காக கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு. நான் ஆத்துல போய் குளிச்சுட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவேன். விட்டுட்டு மட்டும் போயிடாத வினோ, சரியா? விட்டுட்டுலாம் போக மாட்டோண்டி. எப்படி லட்சுமி அத்தை சின்ன பொண்ணத்தை எல்லாரும் ஒன்னா தான் சேர்ந்து போவோம். அதனால விட்டுட்டு போறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இப்போ சீக்கிரமா கிளம்பி வாடி, மணி ஆயிடுச்சு. சரி வினோ, நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன். சரிடி, நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்தனா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா நீ காப்பு கட்டுறாங்கல்ல, போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். சரியா? சரிடி, நான் சீக்கிரமாவே வரேன். ஐயோ, இன்னைக்கு காப்பு கட்டுறது அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு வேற தெரியலையே. நாளைக்கு கோவிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு சீட்டு வேற வாங்கணும். ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட போய் சொல்லணும். அம்மா. என்னம்மா? சொல்லு மக்களே. அம்மா, நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நீங்கள் கிளம்பலையா இன்னும்? இல்லை மக்களே, இந்த கோவிலில் காப்பு கட்டுறாங்களா, நான் போய் சீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்டா நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு. ஓ அப்படியா? சரிம்மா, இன்னும் இனியா கிளம்பல. நான் இனியா என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். அம்மா. என்ன மக்களே? அம்மா, எனக்கு கோவிலில் காப்பு கட்டுறாங்க. நீங்கள் நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு சீட்டு வாங்கிட்டீங்களா? தெரியுமா, கோயிலில் காப்பு கட்டுறது எனக்கு தெரியும். இப்போ தான் சீட்டு வாங்கலான்னு போகிறேன். சரிம்மா, சீக்கிரம் போங்க, சீட்டு தீந்துட போகுது. சரிடா, நீங்களாம் கிளம்பிட்டே இருங்க, நான் போய் சீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா. வினோ, இனியா கிளம்பிட்டாலா இல்லையா? ஐயோ, நான் பார்க்கவே இல்லையடி அவளை. சரிவா, அவள் கிளம்பிட்டாலா இல்லையான்னு பார்க்கலாம். சரிடி வா. இனியா, இன்னும் என்னடி பண்ற? ரூம்குள்ளே சீக்கிரம் வெளில வா. என்னடி உங்களுக்கு இந்த வர இருங்கடி. பிரீத்தி இவளை மட்டும் மேக்கப் போட விட்டோன்னு விடிய விடிய போட்டுட்டு இருப்பா. அதை சொல்லு வினோ, எவ்வளோ நேரமா மேக்கப் போட்டுட்டு இருக்கா பாரு. எதுக்கடி என் பேரை ஏலம் விட்டுட்டு இருந்தீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரொம்ப நேரமா மூஞ்சுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க பத்தியா? அதுதான் எரிச்சலா இருக்கு, அதனால தான் கூப்பிட்டுட்டே இருந்தோம். பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்காடி என்னை பார்த்தா உங்களுக்கு? சாரி கட்டவே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எது இந்த சாரி கட்ட உனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சா? எவ்வளோ அழகான சாரி இது, இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரும், ஈஸியாக கட்டிடலாம். ஆமாண்டி, ஏன் நீ பேச மாட்டே? என்னைக்கோ ஒரு நாள் சாரி கட்டுறல, அதனால அப்படி தான் பேசுவேன். சரி இதெல்லாம் விடுங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ நேரம் ஏலம் போட்டீங்கன்னு சொல்லுங்கள். இனியா கோமதியத்தை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வரணும்டி. என்னடி திடீர்னு கோயிலுக்குலாம் போகணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தானே காப்பு கட்டுறாங்க, தெரியாதா உனக்கு? அப்படியா, இன்னைக்கு காப்பா கட்டுறாங்க? ஆமாண்டி. சரி அப்போ வாங்க, அதான் எல்லாரும் கிளம்பிட்டாலும் கோயில் போயிட்டு எல்லாம் வாங்க. இல்லை இனியா, அம்மா இப்போ தான் கோவிலில் போய் பொங்கல் சீட் வாங்க போயிருக்காங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் போகலாம். ஆமா இனியா, பூமாரியும் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. பூமாரியும் வந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து போகலாண்டி. ஆமாண்டி, மணி கூட 3 தான் ஆகுது. கொஞ்சம் லேட்டாக கூட போகலாம். லேட்டாக போகிறதுலாம் இருக்கட்டும், அது வரைக்கும் என்ன பண்ணுறது? பிரீத்தி, அதான் இவ்வளோ டைம் இருக்குல்ல, பேசாமல் பொங்கல் செய்ய கற்றுக்கலாமா? பொங்கல் செய்யறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? இனியா, வினோ சொல்கிறதும் கரெக்டு தாண்டி. அதான் இவ்வளோ நேரம் டைம் இருக்குல்ல, பேசாமல் பொங்கல் செய்ய கற்றுக்கலாம். ஆமாம், பொங்கல் செய்ய கற்றுக்கிட்டு நீங்கள் என்னடி பண்ண போகிறீங்க? நாளைக்கு கோவிலில் பொங்கல் வைக்கணும்டி. அதுக்கு அடுத்த நாள் தைப்பொங்கல், வீட்டில் பொங்கல் வைக்கணும். ஆமாம்ல, நாளை தெரிச்சு பொங்கல் ரீ. அதாண்டி நாங்களும் சொல்கிறோம், பேசாமல் பொங்கல் செய்ய கற்றுக்கலாம். பொங்கல்லாம் ஈஸியான வேலைடி. எங்கே பொங்கல் எப்படி செய்யணும் நீ சொல்லு பார்ப்போம். தண்ணி காய வச்சு அரிசி போட்டு உப்பு போட்டால் அது வெண் பொங்கல். அதே பொங்கலில் கொஞ்சமாக சக்கரை போட்டோம்னா அது சக்கரை பொங்கல். அவ்வளோதான். வா, வாட் த டெஃபினேஷன். இவ சொல்கிற மாதிரி பொங்கல்லாம் வச்சு அதை வாயில் வைக்க முடியுமாடி? ஓ, இவ்வளோ பேசுகிறீங்களே பிரீத்தி செஃப் மேடம், எங்கே நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீ சக்கரை பொங்கல் முன்ன சாப்பிட்ருக்கியாடி? அதுவும் அந்த ஐயர் வீட்டு சக்கரை பொங்கல்லாம் இருக்கே, வா, என்னதான் போட்டு செய்வாங்களோ தெரியாது, அப்படியே சரியான ஸ்மெல்லு வரும். அந்த மாதிரி ஒரு சக்கரை பொங்கல் நம்ம கற்றுக்கிட்டு செய்கிறோம். பிரீத்தி, எனக்கு ஒரு டவுட்டு. எடுத்த இடத்துல எப்படி நீ செஃப்பாக மாறிடுற? வினோ, நம்ம எது பண்ணாலும் சூப்பராக பண்ணணும்டி. அப்படி இல்லைன்னா பண்ணவே கூடாது. இதுதான் நம்ம பாலிசி. அப்போ கடைசி வரைக்கும் நீ சமையல்லாம் கற்றுக்க முடியாது, இப்படியே தத்தி மாதிரி தான் இருக்கலாம். வர நீங்களாம் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்கடி. நாளைக்கு கோவிலில் வைக்க போகிற பொங்கலில் யார் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. அடுப்பே பற்ற வைக்க தெரியாதா இந்த மேடம் பொங்கல் வைக்க போகிறாங்களாம். இனியா, ஓவராக பல்ல காட்டாத, உனக்கே ஒன்றும் தெரியாது. சரி மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு வைக்க போகிற பொங்கலில் யார் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்துடலாம். பிரீத்தி, இருந்தாலும் இந்த சவால்லாம் உன்னால் வின் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா? அவள் என்ன செஃப்பா? அவ்வளோ சூப்பராக சமைச்சிருவாளா என்ன? இருந்தாலும் பிரீத்தி, அவளுக்கு அடுப்பு பற்ற வைக்க தெரியும். வினோ, கொடுப்போ இருவேன் பார்த்துக்கோ. நீயும் இன்சல்ட் பண்ணுற என்ன? உண்மையை சொல்கிறதுக்கே காலம் இல்லை போங்க. சரிடி, 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீ எங்கே நழுவுற? நீயும் இந்த போட்டியில் கலந்துக்கணும். யாரோட பொங்கல் பெஸ்ட்டுன்னு நாளைக்கு பார்த்துடலாம். ஆமாம், இது இந்தியா பாகிஸ்தான் போட்டியில், இதில் வேற நானும் கலந்துக்கணும்ல. கண்டிப்பாக நீயும் கலந்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ நான் தான் வின் பண்ணுவேன். ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது பாப்பா. அடுப்பே பற்ற வைக்க தெரியாத நீயே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற. எல்லாமே சமைக்க தெரிஞ்ச நான் பேச மாட்டேனாடி.
ஐயோ ஆமால, இவ தான் நல்லா சமைப்பாளே, ஒரு வேளை வின் பண்ணிடுவாளோ? சேச்சா, நமக்கு அவெல்லாம் ஒரு போட்டியே கிடையாது, பார்த்துக்கலாம். என்னை பிரீத்தி பயமா இருக்கா? நான் ஏன்டி பயப்படணும்? என்னை பார்த்து தான் நீங்களாம் பயப்படணும். இந்த வாய் மட்டும் உனக்கு இல்லைன்னு வை, உன்னை நாய் தான் தூக்கிட்டு போயிடும். வாய் இருந்தால் தாண்டி உங்ககிட்டலாம் குப்பை கொட்ட முடியும். ஆனா பிரீத்தி, உன்னை கட்டிக்க போறவங்களாம் ரொம்ப பாவண்டி. ஆமாம் வேணும், என்னை கட்டிக்க போகிறவங்க பாவம் தான். ஆனால் ஒன்றை கட்டிக்க போகிறவன் அவன் மட்டும் இல்லை, அவன் ஃபேமிலியே பாவம். பாவினியா எப்படிலாம் சொல்றானே? அவள் உண்மையை தானடி சொல்கிறா. நீயே ஒரு வாயாடி சண்டைக்காரி. உன்னை கட்டிட்டு அந்த பையன் என்ன பாடுபட போகிறானோ தெரியல. போங்கடி, இவளுங்களாம் ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி என்ன சொல்றாளுங்க. வினோதினி, நான் வந்துட்டேன்டி. அந்த வந்துட்டோம் போ மாதிரி இரு. வாங்கடி போ மாதிரி வந்துட்டா, கிளம்பலாம். சரிடி வாங்க போகலாம். மக்களே, சிபி சிபி தம்பி. வாங்க பெரியம்மா, இங்கே தான் நிற்கிறேன். தம்பி சிபி, காப்பு கட்டியாச்சாப்பா? இல்லை பெரியம்மா, 4:30 தான் காப்பு கட்டுறது. சரிப்பா சிபி, 3 பொங்கல் சீட்டு வாங்கணும். எங்கப்பா வாங்குறது? அதுக்கா பெரியம்மா இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்க? ஒரு கால் பண்ணி தான் நானே வாங்கி வச்சுருந்துருப்பேன். பரவாயில்லையா, இருக்கட்டும். சரி பெரியம்மா, நீங்கள் இங்கேயே நில்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லையா, அதெல்லாம் வேணாம். நீ எங்க போய் வாங்கிக்கணும்னு சொல்லு, நானே போய் வாங்கிக்கிறேன். இல்லை பெரியம்மா, நில்லுங்க, நானே போய் வாங்கிட்டு வந்து தரேன். ஏயா சிபி, எனக்கு தெரியும் யா நீ எனக்காக வாங்கிட்டு வந்து தருவேன். ஆனால் நீ ஏதோ வேலையாக நின்றுக்கிட்டு இருக்க. பரவாயில்லையா, நீ சொல்லு, நானே போய் வாங்கிக்கிறேன், பிரச்சனை இல்லை. பெரியம்மா, நம்ம மாடசாமி மாமா இருக்கார்ல, அவர் தான் பொங்கல் சீட்லாம் கொடுத்துட்ருக்காரு. அவர்கிட்ட நானே சொல்கிறேன், வீட்டுக்கு எடுத்து வந்து வந்துருவார். பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க. இல்லையா, அவருக்கு எதுக்கு சிரமம், நீ சொல்லு, நானே வாங்கிக்கிறேன். இல்லை பெரியம்மா, அவர் வெளில போயிருக்காரு, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, அவரே எடுத்து வந்து வீட்டில் தருவார். சரியா, அப்போ நாளைக்கு கூட கொண்டு வந்து தர சொல்லு. இன்னைக்கு கோமதி வீட்டுக்கு எல்லாரும் போகிறோம். ஓ, கோமதி ஏற்ற பொண்ணுக்கு இன்னைக்கு பரிசான்னு சொன்னாங்களே, அதுக்கு போகிறீங்களா பெரியம்மா? ஆமாய்யா, அதுக்கு தான் போகிறோம். சரி பெரியம்மா, எங்கே வினோதினி இனி அக்காலாம் காணும்? அவளுதான் வீட்டில் தான் கிளம்பியிருக்காளுங்க. காப்பு கட்டுற டைம் என்னன்னு தெரியல பத்தியா, அதனால வீட்டில் தான் இருக்காளுங்க. நான் தான் கேட்டுட்டு போய் சொல்லணும். பெருமா 4:30 மணிக்கு தான் பெருமா காப்பு கட்டுறது, கண்டிப்பா வர சொல்லுங்க. அதெல்லாம் அவளுகளே வந்துருவாளுங்கய்யா, டைம் மட்டும் சொன்னா போதும், அவளுகளே வந்துருவாளுங்க. இல்ல பெருமா, கூட்டமா எதுவும் இருக்குன்ட்டு வராம இருந்துட போறாங்க, அதனாலதான் சொல்றேன். இனியாக்கா பிரீத்தி எல்லாம் வர சொல்லுங்க, நான் சாமி பக்கம் கூப்பிட்டு போறேன். சரியா, நான் சொல்றேன். சரி பெருமா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எடுத்து வந்து தர சொல்றேன். சரியா, நான் போயிட்டு வரேன். என்னடா உங்களுக்குலாம் இப்பதான் விடிஞ்சிச்சா? ஏண்டா உனக்கு இந்த டைம் பகல் மாதிரி தெரியுதா என்ன? என்னடா காத்தே, கண்ணுக்குன்னு தெரியாம போயிடுச்சா? இப்போ ஈவினிங் 4 o'clock ஆகுதுடா தற்குறி. நம்ம இவனுங்கள்ட்ட கொஸ்டின் கேட்டா இவனுங்க நமக்கே ஒரு விளக்கத்தை கொடுப்பானுங்க. டேய், காலிலேருந்து நீங்கள் ஆளையே காணுமே, அதனால தாண்டா அப்படி கேட்டேன். ஓ, நீ அப்படி கேட்டியா? ஆமாம் சாமி, அப்படி தான் கேட்டேன். டேய், மார்னிங்லேருந்து செம்ம ஒர்க்குடா. நீ தான் ஒரு வேலையும் பார்க்க மாட்ட. வேலை பார்க்கலையா? ப்ராஜெக்ட் கரெக்ஷன்லாம் நீயா பார்த்துக்கிற? சரிடாப்பா, நீயும் வேலை பார்க்குறதான், தெரியாமல் சொல்லிட்டேன். கொஞ்சம் அமைதியாக இருந்துடக்கூடாதே, தலைமையில் ஏறி உட்காந்து மிளகா அரைச்சிட்டு போயிடுவீங்க. ஆமாண்டா, நீ தான் அமைதியான பையன், இதெல்லாம் நீ சொல்லாத. டேய், நீங்களாம் சொன்னாலும் சொல்லனாலும் நான் அமைதியான பையன் தான்டா. ஆமாம் அகில், அவனையெல்லாம் எதுவும் சொல்லாத, அவன் ரொம்ப அமைதியான பையன். அகில், பிரசாந்த்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, பிரசாந்த் கூட என்னை பற்றி தெரியுது. டே, அந்த நாய்க்கு நீ கலாய்க்கிறது கூட தெரில. இருடா, கொஞ்ச நேரம் அவனை ஓட்டுவோம். டே அகில், கார்த்திக் அமைதியான பையன் மட்டும் இல்லை, ரொம்பவும் நல்ல பையன். எப்படா என்னை பற்றி இவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டு இருக்க? என்ன கார்த்திக், நான் உன் அண்ணன், உன்னை பற்றி தெரியாமல் இருக்குமா? ஆமாம்ல, என்னை பற்றி உனக்கு தானே முழுசாக தெரியும். இருந்தாலும் பிரசாந்த், நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீ ரொம்ப புகழ்றியா, எனக்கு ரொம்ப சரியாக இருக்குது. அதனால இன்னைக்கு இது போதும். நாளைக்கு அப்பா உட்காந்துருப்பார்ல, அப்போ ஒரு 4-5 பிட்டா சேர்த்து போடு. அவனுக்கு ஆசையை பற்றியடா, அப்பா இருக்கும்போது 4-5 பிட்டா சேர்த்து போடணுமா? டே, நீ அவனை மட்டமாக கலாச்சிட்டு இருக்கடா, அது அவனுக்கு தெரியுதா இல்லையான்னு கூட தெரிலடா. விட்ரா, அவனுக்கே தெரியாமல் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இது தெரிஞ்சுன்னா அவனுக்கு மூஞ்சி சுத்துருண்டா. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் பிரசாந்த். சரிடா, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் வெளில போகணும், போயிட்டு வந்துடுறேன். எங்கடா கிளம்பிட்டேன்? எங்களை விட்டுட்டு சிபியை தாண்டா பார்க்க போகிறேன், வேற எங்கேயும் போகல. சரிடா, அப்போ நாங்களும் வரோம். இப்போ நீங்கள் ஃப்ரீ தானா? ஆமாண்டா, ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீ தான். அப்போ ஓகேடா, இருங்க, அவனுக்கு கால் பண்ணுறான், எங்கே இருக்கான்னு கேட்டு போகலாம். ஓகேடா, கால் பண்ணு. ஹலோ சிபி. சொல்லு கார்த்திக், எங்கடா இருக்க? இங்கே தான்டா, நம்ம ஊர் கோயிலில். கோவில்லையா? கோவிலில் இருக்குடா. டே, உனக்கு விஷயம் தெரியாதா? ஒரு வாரம் நம்ம ஊர் திருவிழாடா. அப்படியா? ஆமாம், நாளைக்கு தான் பொங்கல் வைக்கிற ஃபங்க்ஷன். ஃப்ரீயா பிஸியாடா? ஃப்ரீ தான்டா. அப்போ நீயும் வாடா, செம்ம ஜாலியாக இருக்கும். வெறும் ஃபிகர்களாக வருவாளுங்க, ஜாலியாக சைட் அடிக்கலாம். அப்போ பிரசாந்த் ப்ரோ, அகில் ப்ரோ 2 பேரையும் கூப்பிட்டு வா. அவனுங்களும் ஃப்ரீ தான்டா, கிளம்பி தான் உட்காந்துருக்கானுங்க. ஓ அப்படியா? சரி, கிளம்பி வரீங்களா? ஓகேடா, வந்துட்டு கால் பண்ணுறேன். சரி ஓகேடா, வந்துட்டு கால் பண்ணு. என்னடா சொல்கிறான் அவன்? கோயில் நின்றுட்டு இருக்கானாண்டா, கோவில் ஏதோ திருவிழாவா? என்னது கோவில் திருவிழாவா? எந்த கோயிலடா திருவிழா? அதான் சிபி வீட்டுக்கிட்டே ஒரு மாரியம்மா கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலில் தான்டா. அந்த கோயிலா? அந்த கோயில் பக்கம் தான்டா பிரீத்தி இனியா வீடும். ஆமாண்டா. டே, அப்புறம் ஏன் உட்காந்துருக்கீங்க? வாங்க போகலாம். அம்மா அம்மா அம்மா, நான் வெளியில் போகிறேம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். யார் கூட நான் மஞ்சு போகிறேன்? அம்மா, ஜெகன் கூட தான் போகிறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, பாய். என்னடா ஜெகன் கூட வெளில போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமாடா, எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. விடுங்கடா, போயிட்டு வரட்டும். ஏதாவது கேட்டால் அதுக்கு ஒரு சண்டை போடுவா. போயிட்டு வரட்டும்டா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம ஜெகன் தானே. நம்ம உட்காந்துருக்கோம், கண்டுக்காம போகிறாளே, அதான் சொன்னேன்.
விட்ரா அன்னைக்கு திட்டணும்ல, அந்த டென்ஷன்ல எது இருப்பா, அதனால தான் பேசாம போறான். டே அவ பண்றதெல்லாம் அப்படிதானடா இருக்கு, இப்படா கண்டிக்காம இருக்கிறது. அவளுக்கு அவ தப்பு புரியணும்னா வழியக்க போய் யாரும் பேசாதீங்க. அவ பாட்டு போறாளா வராளா, அவ பாட்டுக்கு இருக்கட்டும், விடுங்க. என்ன இருந்தாலும் நம்ம மஞ்சுளா கீழ் எங்க போனாலும் நம்ம கிட்ட தான் கேட்பா, நம்ம தான் கூட்டு போவோம். இப்போ ஜெகன் கூட போறா. விட்ரா அவன் அத்தை பையன் தானே, கூட்டு போட்டோம். அதுவும் கரெக்டு தான் பிரசாந்த். அவளுக்கு யார் கூட பிடிச்சிருக்கோ அவங்க கூட போயிட்டு வரட்டும், விடு. ஓகேடா நம்ம கிளம்பலாம் வாங்க. ஓகேடா போலாம். ஜெகன் இனியும் வெயிட் பண்ற, கிளம்பலாம். கிளம்பலாமா மஞ்சு? கிளம்பலாம். இன்னைக்கு இந்த ஊரே ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகே கண்டிப்பா மஞ்சு, எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்குறோம். ஓகே ஓகே ஜெகன், நான் இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். இந்த ஹாப்பினஸோட ஜாலியா கிளம்பலாம். நீ சந்தோஷமா இருந்தா தான் அதுவும் என்னோட பெரிய சந்தோஷமே. ஓகே டைட்டா பிடிச்சிக்கோ, ஃபாஸ்டா போறோம், செம்மையா என்ஜாய் பண்றோம். ஓகே ஜெகன், போலாம் ஜூட். போலாம் மஞ்சு. உன் மூஞ்சில இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆமா ஜெகன், நானும் உன் கூட இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அப்போ என் கூடயே இருந்துரு. இருந்துடலாமே. சரி பேசினதெல்லாம் போதும், நல்லா பிடிச்சிக்கோ, போலாம். ஓகேடா போலாம். ஏப்பா சிபி, கொடிக்கம்பத்தில் கொடியெல்லாம் கட்டியாச்சாப்பா? அதெல்லாம் கட்டியாச்சு மாமா. கோயிலுக்கு வாழைத்தார் சொல்லியிருந்தேமேப்பா, அது எப்போ வருது? வாழைத்தாரு டெக்கரேஷனு எல்லாமே நைட்டு தான் மாமா வரும். சரிப்பா, அப்போ எல்லாத்தையும் இருந்து பார்த்துக்கோங்க பசத்தை. சரி மாமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம ராணி பெருமா வீட்டுக்கு 3 பொங்கல் சீட்டு கொடுக்கணும், அதை மட்டும் கொடுத்துருங்க மாமா. சரிப்பா, நான் ராணி வீட்டுக்கு தானே கொடுத்துட்றேன். சரி மாமா, மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரிப்பா, பார்த்துக்க என்னன்னு. இவனுங்க வேற வரேன்னு சொன்னானுங்க, இவனுங்களை வேற கூப்பிட போகணுமா? இனியா அக்கா, பிரீத்தி அக்கா, எங்க நீங்க இந்த வாயாடி குடியெல்லாம் சேர்ந்து வந்திருக்கா? டேய் சாமி கும்பலாம் தானடா கோயிலுக்கு வந்திருக்கோம், ஏன்டா கலாய்க்கிற? இங்கே வந்தோம். உன் தங்கச்சி வாயாடியா இல்லையா, அதை மட்டும் நீ சொல்லு. அவ வாயாடி தான், இல்லைன்னு சொல்லல. இனியா வாயை மூடுறி அரிசி பள்ளி. என்னக்கா இன்னைக்கு ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ராவா இருக்கு? யாரு, லட்சுமி அத்தை பொண்ணா? ஆமா சிபி, பூமாரி. பிரீத்தி அக்கா, அவளெல்லாம் ஸ்கூல் டைம்ல பார்த்ததுக்கா, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். நாங்களே அவளை பேசினாட்டா பார்ப்போம். ஆமாக்கா, லட்சுமி அத்தை அப்பையிலேருந்தே ரொம்ப ஸ்ட்ரிக்டா தானே இருப்பாங்க. ஆமா, அவ ஏன் ஒளிஞ்சுட்டே நிக்கிறா, வெளில வர மாட்டாளா? ஏ பூமாரி, இது நம்ம சிபி தான், பயப்படாத. அக்கா போலாம்க்கா, ரொம்ப டைம் ஆயிடுச்சுல, வாங்க போலாம். ஆமாக்கா, குழந்தை பயப்படுதுல, கூட்டு போங்க. டே ஓட்டாதடா, ஆல்ரெடி அவ பயந்து போயிருக்கா. அக்கா என்ன மழை வர மாதிரி இருக்கு? நல்லா தானடா இருக்கு வானோ. இல்ல மழை வரும் கண்டிப்பா இன்னைக்கு. எப்படிடா சொல்றேன், நல்லா வெயில் அடிக்குது, எப்படி மழை பெய்யும்? இல்லக்கா, வந்ததுலேருந்து வாயாடி ரொம்ப அமைதியா இருக்காளே, அதனால தான் சொன்னேன். சிபி, இது கோயில்னு பாக்குறேன், இல்லட்டின்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரெல்லாம் பேத்து விட்டுறேன் பேத்து. டே அவளை வம்பளுக்குலன்னா உனக்கு தூக்கமே வராதடா. சரிக்கா, போங்க போய் சாமி கும்பிடுங்க. சரி சிபி, நீ பாரு, நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். சரிக்கா. டே எங்கடா அவன்? இங்க தாண்டா எங்கேயாவது நிப்பான், தேடி பாரு கார்த்திக். அது தாண்டா தேடிட்டு இருக்கேன், இரு. டே அங்க பாரு, அதை நிற்கிறான் பாரு. ஆமாண்டா, இருடா கூப்பிடுறேன். டேய் சிபி, இங்க பாரு. என்னடா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான், வேகமா கூப்பிடுறான். டேய் சிப், யாருப்பா தம்பி நீங்களாம், ஊருக்கு புதுசா என்ன பிரசாந்த், யாரு இவரு? யாருக்குடா தெரியும், அவரே வந்து பேசுறாரு. சரி என்னன்னு கேளு. என்ன அங்கிள்? அதான்ப்பா தம்பி கேட்டேன்ல, ஊருக்கு புதுசா நீங்க? ஆமா அங்கிள், இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஊருக்கு வந்தோம். யாரு வீட்டுக்குப்பா விருந்தாடியா வந்திருக்கீங்க? அங்கிள் விருந்தாடிலாம் இல்லை, நாங்களும் இந்த ஊர் பசங்க தான். இந்த ஊர் பயலோ இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்களே தம்பி. ஏன் அங்கிள், நாங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம்? இல்லைப்பா, இவ்வளோ கலரான பசங்கள்லாம் நம்ம ஊரில் கிடையாது, அதனால தான் கேட்டேன். அங்கிள் நாங்களும் இந்த ஊர் பசங்க தான், சிங்கப்பூர் பெங்களூர்னு போய் ஒர்க் பண்ணிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்கோம். ஓ அப்படியா, நான் கூட யார் வீட்டுக்கும் விருந்தாடியாக வந்திருப்பீங்க போல அப்படின்னு நினச்சி கேட்டேன். இல்லை அங்கிள், நாங்கள் இந்த ஊர் தான். யார் வீட்டு பசங்கப்பா? அப்பா அம்மா பேர் என்னது? அப்பா பேர் ராஜசேகர், அம்மா பேர் மகேஸ்வரி. எப்பா நீங்களாம் பெரிய வீட்டு ஐயா பசங்களா? ஆமாம் அங்கிள். சரிப்பா உள்ள வாங்க, ஏன் வெளியிலே நிற்கிறீங்க? இல்லை அங்கிள், நாங்கள் சிபியை பார்க்கலாம் தான் வந்தோம். நம்ம சிபியா? இந்த கூப்பிடுறேன்ப்பா, இந்த கூப்பிட்டு விட்றேன். நீங்கள் வாங்க, நான் சாமி கும்பிட்றதுக்கு கூப்பிட்டு போகிறேன். இல்லை அங்கிள், சிபி கூட சேர்ந்து வரோம். சரிப்பா, இந்த இரு, நான் சிபியை கூப்பிட்டு விட்றேன். டே சிபி, உன்னை தேடி பெரிய வீட்டு பசங்க வந்திருக்காங்க பாரு. அந்த வரேன் மாமா. கார்த்திக் நீ வெயிட் பண்ணுறா, அந்த வரேன். மாமா நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி மக்களே, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா வா. சரி மாமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரிடா. வாடா கார்த்திக், வாங்க ப்ரோ. ஏன்டா டேய், உங்கள் கோயிலில் தானே திருவிழா, எங்கள்கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? இல்லை ப்ரோ, இந்த மாதிரி திருவிழாவுக்குலாம் நீங்கள் வருவீங்களா என்னன்னு தெரியாதுல்ல, அதனால தான் சொல்லலை. ஏன்டா டேய், நாங்களாம் என்ன வெளிநாட்டு சிட்டிசனா, இதுக்கெல்லாம் வரமாட்டோன்னு சொல்லிட்டு இருக்கா? இல்லை ப்ரோ, இத்தனை நாள் அங்கே தானே இருந்தீங்க, ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, அதனால தான் கூப்பிடல ப்ரோ. ஆனால் கார்த்திகை மட்டும் இன்வைட் பண்ணுறேன். அப்படி இல்லை ப்ரோ, நான் கார்த்திக்கிட்ட சொல்லி தான் விட்டேன், அண்ணாவையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னான்டா, சும்மா தான் கலாச்சோம். சரி நான் வாங்க. ஆமாண்டா, அந்த பிரீத்தி இனியா அவங்களாம் வருவாங்களா கோயிலுக்கு? என்ன ப்ரோ, அவங்களெல்லாம் பார்த்தே ஆகணுமா என்ன? இல்லைடா, சும்மா தான் கேட்குறோம், நம்ம கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுறாங்க, அதனால தான். ஓ அப்படி வந்திருக்காங்க ப்ரோ, சாமி கும்பிட போயிருக்காங்க. வந்திருக்காளுங்களா, நிஜமாவா?
ஆமாம் ப்ரோ, வந்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தான் சாமி கும்பிட போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். டேய், இன்னைக்கு யாருக்கு திருவிழாவோ இல்லையோ, எங்களுக்கு திருவிழா. என்ன ப்ரோ, அவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே உங்க மூஞ்சில ஒரே புன்னகையா இருக்கு. அவனுங்க அப்படிதான்டா, அவனுங்களை கண்டுக்காத. சரி, என்னமோ பண்ணுங்க. சரி, உள்ள வாங்க. எங்கடா போலான்னு இருக்கா? வாங்கடா போய் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடலாம். என்ன ப்ரோ, ரொம்ப பக்தி பரவசமா பேசுறீங்க? தப்பா சொல்றிடா. அவனுங்க பக்தியில எல்லாம் சாமி கும்பிட கூப்பிடல, அந்த பொண்ணுங்களை பக்கத்துக்காக சாமி கும்பிட கூப்பிடுறானுங்க. டேய் கார்த்திக், நாங்கெல்லாம் அப்படியாடா? நீ எப்படி கேட்டாலும் நீ அப்படிதான். நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட போலாம் வாங்க. சரிடா கார்த்திக், அண்ணா தான் இவ்வளவு சொல்றாங்களே, வாங்க சாமி கும்பிடவே போலாம். டேய், எவ்வளவு நேரம்டா வெட்டி கதை பேசிட்டே இருக்க போறீங்க? உங்களால சாமி தரிசனமே கிடைக்காம போயிடும் போல. ஆமா, இவன் சாமி கும்பிட்றதுக்கு தான் இப்போ உள்ள போகணுன்னு அவசரமா துடிச்சிட்டு இருக்கான். டேய் வாங்கடா போலாம். சரிடா போலாம் வாங்க. டேய் சிபி, இவனுங்க கூட எல்லாம் போனா வேலைக்கே ஆகாதுடா. டேய், எங்கிட்ட திரும்பினாலும் ஃபிகருங்களா இருக்குடா. எப்படியாவது இவனுங்கள்ட்ட தப்பிச்சு போய் சைட்டாவது அடிக்கலாம்டா. டேய் என்னடா அமைதியா போயிட்டு இருக்க? ஏதாவது ஐடியா சொல்லு. வாடா வாடா, எப்படி கைட்டு விடணும்னு எனக்கு தெரியும், வா. ஏ சாமி கும்பிட தானே வந்தோம், நீங்கள் 2 பேரும் எங்கடி போறீங்க? நாங்க எல்லாம் சாமி கும்பிட்டாச்சுடி, நீங்க கும்பிடுங்க, நாங்க போய் பொங்கல் வாங்கிட்டு வரோம். விடினியா அவளுக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளுங்க, போகட்டு விட்டுரு. சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க, நாங்கள் இங்கே தான் இருப்போம். சரிக்கா, நீ சாமி கும்பிட்டு இங்கே நில்லுங்க, நாங்க சீக்கிரமா வந்துருவோம். சரியா? சரி, பூ மாதிரி பார்த்து போயிட்டு வாங்க. சரிக்கா. சரி வா, நம்ம சாமி கும்பிட்டு போகலாம். என்னமா அவனுங்கள்ட்ட ஏதாவது சொல்லிட்டு கூட்டு போடா. டேய் இருடா, ஏதாவது யோசிக்க விட்டுறா. டேய் சிபி, உனக்கு கொன்று வேண்டாம், ஒழுங்கா ஏதாவது சொல்லிட்டு கூட்டு போ. என்னடா அப்ப இருந்து குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க? என்ன அது வந்து பிரசாந்த் அண்ணா, கார்த்திக் தண்ணி தாகமா இருக்கான், தண்ணி குடிக்கணுமா, போய் குடிச்சிட்டு வாங்கடா போங்க. சரிண்ணா, நான் கூட்டு போயிட்டு வரேன். சிபி சூப்பர்ரா, வாடா போலாம். வா வா, நிக்காத. டேய் என்னடா இவனுங்களும் விட்டுட்டு போயிட்டானுங்க, இதுக்கப்புறம் இவளுகளை எப்படி தேடுறது? தனியா தாண்டா தேடணும், எங்கேயாவது நின்று சாமி கும்பிட்டு இருப்பாளுங்க. வா தேடிக்கலாம். எவ்வளவு நேரமாடா தேடிட்டு இருக்கோம், கோயிலே சுத்தி வந்தாச்சு, இதுக்கப்புறம் எங்கடா போறது? வாடா, இங்க தாண்டா எங்கேயாவது நின்று சாமி கும்பிட்டு இருப்பாளுங்க, வா போலாம். சரி வா. டேய் அங்க பாருடா. எங்கடா? அதோ அந்த அம்மன் கோயில்கிட்ட பாரு. எங்க? டேய் அது நம்ம பிரீத்தி இனியாவும் தாண்டா. நான் தான் சொன்னேன்ல, இங்கதான் எங்கேயாவது சாமி கும்பிட்டு நிப்பாளுங்கன்னு. சரி வா போலாம். கண்ணீரண்டு போதவில்லை, கட்டழக பார்த்து சொல்ல. என்னடி போலாமா? நீ போறதெல்லாம் இருக்கட்டும், ஆப்போசிட்ல யார் நிக்கிறான்னு பாரு. என்னடி வினோ பூ மாதிரி வந்துட்டாங்களா என்ன? நீ பாரு. யாரு இவங்களா? நீங்களா? ஆமா நாங்க தான். ஏன்? இல்ல, நீங்க எப்படிங்க? இனியா மேடம், நாங்களும் சாமி கும்பிட்டு தான் வந்தோம். இவனுங்க சாமி கும்பிட வந்தானுங்களாம். என்னமா போய் பேசுறானுங்க பாரு, கோயில் நின்றுட்டு. கோவிலுக்கு வேற எதுக்கடி வருவாங்க? சாமி கும்பிட்டு தான் வந்திருப்பாங்க. நம்ம தான் அப்படி சொல்லிக்கணும். சரிடி, அவங்க எதுக்கோ வந்துட்டு போறாங்க, அது எதுக்கு நமக்கு? வா நம்ம போலாம். சரி வா போலாம். ஹலோ ஹலோ, எங்க போறீங்க? நாங்க சாமி கும்பிட்டாச்சு, ஸோ நாங்க வெளியில போறோம். பட் நாங்க இன்னும் கும்பிடல. அகில் சார், நீங்க சாமி கும்பிடலன்னா கும்பிட்டுட்டு வாங்க, நாங்க போறோம். என்ன பிரீத்தி, கம்பெனிக்கு ஆள் வேணாமா? உங்க கம்பெனிக்கு தான் அகில் சார் இருக்கார்ல. இவன் கூட சாமி கும்பிட்டு எனக்கு என்னடா கிடைக்க போகுது? எனக்கு இனியா கூட தான் சாமி கும்பிடணும். ஏன் 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 என் கூட உங்களுக்கு சாமி கும்பிடணும்? ஏன்னா நீ ஆளு. ஆளா? என்ன இனியா? சி அதெல்லாம் இல்லடி, அவர் ஏதோ சும்மா சொல்றாரு. பிரீத்தி, நிஜமாவே அவன் என் ஆளு தான், கேட்டு பாரு. இனியா என்னடி இதெல்லாம்? நிஜமாவா? அதெல்லாம் இல்லடி, அவர் சும்மா ஏதோ கலாய்க்கிறாரு. டே அகில், உனக்கு மட்டும் தான் ஆளு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிரீத்தி என் ஆளு தான்டா. பிரீத்தி நிஜமாவா? நீ கூட அன்னைக்கு சொன்னல அவர் காலில் சுருக்க எடுத்து விட்டாருன்னு. அப்போ ஆளுங்கிறதுனால தான் சுருக்க எடுத்து விட்டுருக்காரு. என்னடி நடக்குதுங்க? பிரீத்தி, பிரசாந்த் சார் சும்மா கலாய்க்கிறாரு, ஆனா அகில் சார் உண்மையாவே சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி ஓகே, சும்மா தான் சொன்னோம். உடனே பயந்துட்டாங்கடா, அவங்க மூஞ்ச பாரு. ஏங்க இப்படி படுத்துறீங்க? எதெல்லாம் விளையாடணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லைங்க. இனியா, உன் கூட விளையாடும் போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன, நம்ம விஷயத்த பிரீத்திட்ட சொல்லிடவா? என்ன விஷயம் சொல்லுங்க சார். அமைதியா இருங்க. என்ன இனியா, சொல்லிடலாமா? சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க. சும்மா இருடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் கிளம்புறோம். ஹலோ ஹலோ, சும்மா ஃபன்னுக்கு தாங்க பேசணும், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இருங்க போலாம். ஃபன்னா? ஆமா ஃபன் தான். பா பிரீத்தி போகலாம். இவங்க கிட்ட நின்று பேசிட்டு இருந்தோன்னு வை, நம்மளே குழப்பி விட்டுருவாங்க. எங்கடி போகிறது? அவள்கள்ட்ட இங்கே தானே வெயிட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஐயோ, இவளுக்கு வேற எங்கே போய் தொலைஞ்சாலுங்களோ தெரியல. சரிடா பிரசாந்த், வா நம்ம சாமி கும்பிட்டு போலாம். ஆமாண்டா, நமக்கு எப்போதும் சாமி தான் ஃபர்ஸ்ட். இவங்களா சாமி கும்பிட வந்திருப்பாங்க? அமைதியா இருடி, அவங்க காதில் எது விழுந்துற போகுது. என்ன விழுந்தா என்ன பண்ணிடுவாங்க? நீ மட்டும் போதுண்டி, அவங்களாம் நம்மளை வம்பளுக்கு வேணாம், நீயே வம்பளுத்து விட்டுருவ. ஹாய் காய்ஸ், நான் நிக்கிமான்னு சொல்கிறத விட நிக்கிமா கார்ட்டூன்ஸோட அட்மின் நான் தான். இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நிறைய சேனல்ஸோட நேமை சொல்லி இவங்களா நீங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு சேனல் தான், நிக்கிமா கார்ட்டூன்ஸ். இந்த ஒன்று மட்டும்தான் என்கிட்ட இருக்குது.
தென் நிறைய பேர் ரொம்ப டைமிங் வச்சு வீடியோ கேட்குறீங்க. ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் நான் எடிட் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப டைம் எடுக்குது. எனக்கு வந்து சரியாக எடிட் பண்ணவும் தெரியல. ரொம்ப அதிகமான டைம் எடுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக வீடியோ வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் போக போக நான் அதிகமாக டைமை இன்க்ரீஸ் பண்ணி போடுறேன். தென் நான் இந்த ஒரு சேனல் மட்டும் வச்சு ரன் பண்ணல. ப்ரொஃபஷ்னலாக நான் ஒரு கேமர். ஸோ கேமிங் சேனலும் எனக்கு இருக்குது. அதையும் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதனாலேயே கூட நான் கொஞ்சம் கம்மியாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இருந்தாலும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அதிகமாக வீடியோ டைமிங் கொடுக்க பார்க்குறேன். அப்புறம் இதுதான் வந்து என்னோடய ஓன் வாய்ஸ். ப்ரீத்திக்கு உள்ளது என்னோடய ஓன் வாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு கேரக்டருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வச்சுருக்கேனே தவிர மற்றபடி வந்து என்னோடய ஓன் வாய்ஸ் வந்து ப்ரீத்திக்கு உள்ள வாய்ஸ் தான் என்னோடய ஓன் வாய்ஸ். ஸோ என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தென் கதை வந்து எப்படி எனக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஐடியாவும் நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ நேரம் நான் பேசினதை கேட்டதுக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். அவங்க நேமை வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நான் வந்து இப்படி தான் விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்படியே விஷ் பண்ணுறேன். தென் ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் டெய்லியுமே நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கருத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். எல்லார் கமெண்ட்டையும் நான் படித்து பார்ப்பேன். ஓகேப்பா, ரொம்ப தேங்க்ஸ்.